வணக்கம் நண்பா. மீண்டும் ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் மணி ஏர்ன் பண்ணுறது பண்ணு சிம்பிளான ட்ரிக் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோனா நீங்கள் பார்க்கலாம், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா MPL ப்ரோ ஆப் தான். இந்த ஆப்பை பற்றி கிட்டத்தட்ட 5-6 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ ஆனால் நான் சொன்னது நீங்கள் போடவே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போட்ட ரிப்ளை வீடியோலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அதையே ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ப்ரோ கம்மியாக வீடியோ பண்ணி போடுங்க ப்ரோ, பெருசாக போடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னதை நான் ஒரு சில நேரத்தில் விட்டு போயிருக்கலாம். ஸோ அவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்கிட்ட வின்னிங் கேஸ் 100 ரூபா இருக்குது, ஆனால் வித்ட்ராவில் 2 ரூபா தான் காட்டுது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான விடையை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ப்ரோ நான் சொல்லி யாருமே இந்த டவுன்லோட் பண்ண மாட்டாங்க ப்ரோ MPL ஆப்பை, எனக்கு போனஸ் கேஸே ஆடவே மாட்டேது, எப்படியா ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது ட்ரிக்கு கிடையாது, நீங்களே செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கும் இந்த வீடியோ சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது பெருசாக போகாது சிறுசாக போகாது, ஒரு நார்மலான வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கணும்னா நான் வளவலன்னு பேசக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அது பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ படவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஸோ ஓகே நண்பா, முதல்ல இந்த MPL ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் இன்னும் இந்த MPL ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, டோக்கன் எப்படி ப்ரோ நிறையா ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் போனஸ் கேஸ் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது, ட்ரிக் யூஸ் பண்ணி கிடையாது, இது எதுவுமே கிடையாது. நம்ம சொந்தமாக நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்குன்னு நினச்சி குழம்பிடாதீங்க, நீங்களே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா போனஸ் கேஸ் 75 ரூபா தரான்னு எல்லா வேலையும் சொல்லியிருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி டெபாசிட் கேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ மறுபடிக்கு போனஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் இப்போ விளாடாமே இருக்கேன். டெபாசிட் கேஸ் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நம்ம செவிச்சோம்னு வைங்களேன், 5 ரூபா வச்சு விளாண்டோம்னா செவிக்கிறனால ஒரு 8 ரூபா 9 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரே மேட்ச்சில் லாபம் 9 ரூபா 8 ரூபான்னு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி போனஸ் கேஷ் கட்டி விளாண்டோம்னு வைங்களேன், பாருங்க 2 ரூபா 1 ரூபான்னு தான் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா போனஸ் கேஸ் யூஸ் பண்ணோம்னு வைங்களேன் 1 ரூபா 2 ரூபான்னு வரனால இப்போ அதிகமாக விளாடாமல் இருக்கேன் MPL. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி போனஸுக்கு டெபாசிட் கேஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் நமக்கு. நம்மளால் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்களா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளால் பார்த்தீங்கன்னா 253 வரை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னதை நம்பி டவுன்லோட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ப்ரோ எப்படி டோக்கன் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் எப்படி போனஸ் கேஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோக்கன் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கனு எல்லாமே ஏர்ன் பண்ணுறது இதில் தான். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க டோக்கன் பக்கத்தில், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி வைங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோக்கனு 5 ரூபா, 5 டோக்கன் 10 5 போனஸ் கேஸ் 5 3 ரூபா பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணுறா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு 10 டோக்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, MPL யாராவது ஒரு 5 பேரை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நான் ஃபாலோ பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இப்போ கொடுத்து பண்ணீங்களா ஃபாலோ யூஸ் 5 பேரும் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ சும்மா இப்போ உள்ளே போங்க, ஃபாலோ கொடுத்துருங்க, வந்துடுங்க. ஒரு 5 பேர் சும்மா ஃபாலோ கொடுங்க. அப்புறம் நீங்கள் அன்ஃபாலோ கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 பேர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ 4வது ஒரு ஆள், ஸோ பார்த்துட்டே வாங்க. 5வது ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ இப்போ 5 பேர் ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய இதுக்கு போயிருக்கோம். இப்போ பாருங்கள் மறுபடியும் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 5 பேரை நம்ம ஃபாலோ பண்ணனால நம்மளுக்கு 10 ரூபா டோக்கன் தந்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சு பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்டை சேலஞ்சு பண்ணிங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு 5 ரூபா போனஸ் கேஸ் தராங்க. ஸோ நீங்கள் சேலஞ்சு பண்ணிங்கன்னா காசு இல்லாமல் ஏர்ன் பண்ணிக்கலாம். லாட தான் முடியும், இதை வச்சு வித்ட்ரா பண்ண முடியாது, இதில் வர காசை போடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், கம்ப்ளீட் குரூப் சேலஞ்சு சொல்கிறாங்க, குரூப் சேலஞ்சு பண்ண சொல்கிறாங்க. ஸோ குரூப் சேலஞ்சு பண்ணிங்கனாலே அதுக்கும் உங்களுக்கு 5 ரூபா போனஸ் கேஸ் தராங்க. ஸோ சொன்ன மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில்
ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஆட் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டா உங்கள் நேம் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டோக்கன் 10 ரூபா தராங்கன்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டேட்டு கொடுத்து வராங்க, அது கொடுத்தா 5 டோக்கன் தராங்க. சும்மா ஒரு ஸ்டேட் கொடுங்க பாருங்கள், தமிழ்நாடுன்னு. ஸோ வாங்க, தமிழ்நாடு கொடுத்தாலே போதுமானது தான். ஸோ ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்தாச்சு, கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு. ஸ்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்கள்னா கம்ப்ளீட் பண்ண டைம் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக டைம் இதாக ஆகிடலாம். ஸோ அதையும் பார்த்துக்கிறங்க. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ வந்து 19,450 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு மொத்தம் எவ்வளோ வரைக்கும் வந்ததுன்னு தெரியுமா? ஸோ காட்டுறேன், 20,949 ரூபா வரைக்கும் இதில் வந்து எனக்கு வந்தது போனஸ் கேஸ் மட்டும். ஸோ அதில் பாதிச்சு இப்போ வந்து ஓப்போம்ல. ஸோ அதனால தான். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ என்கிட்ட வின்னிங் கேஸ் வந்து 100 ரூபா இருக்குது, ஆனால் என்னுடைய வாலெட்டில் வந்து 50 ரூபா தான் காட்டுது, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து வின்னிங் கேஸ்ன்னு இருக்கிறது மொத்தமாக நீங்கள் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக இங்கே வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கையில் எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அது மட்டும் தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு 75 பைசா இருக்குது. ஸோ இதுதான் இப்போ என்கிட்ட இருக்கிற காசு, நான் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இது வந்து சொல்கிறாங்க, ப்ரோ அப்போ இங்கே இருக்கிறது என்ன பண்ணு கேட்டீங்களா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலோ ஸோ அது ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஆடாயிருக்கும். ஸோ இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதையும் பார்த்துக்கிங்க, நிறைய பேர் டவுட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஏர்ன் பண்ண மணி அப்பெல்லாம் இப்படியே உடனே வித்ட்ரா பண்ணிடுவேன். ஸோ பாருங்கள், காட்டுறேன், பேமெண்ட் ப்ரூஃபையும் காட்டிடுறேன். இதில் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா எம்பிஎல் 13 ரூபா, 17 ரூபா எம்பிஎல் தான். ஸோ 7 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா, பார்த்தீங்கன்னா தெரியும் எம்பிஎல். இப்படி நிறையா வர்றதப்பெல்லாம் எம்பிஎல் தான். ஸோ ஓகே, வாங்க நம்ம எம்பிஎல்குள்ளே போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இதை பற்றியும் சொல்லியாச்சு, எப்படி இதை பற்றி டீட்டெயில் அப்புறம் சொல்லிட்டேன், கேஷ் வின்னை பற்றி. ஸோ அவ்வளோதான் நண்பா. எம்பிஎலை பற்றி அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். எம்பிஎலை பற்றி எனக்கே போர் அடிச்சு போச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, பட் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவ்வளோதான் நம்ம ரீச் பண்ணி விட்டது. ஸோ அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால தான் நண்பா இல்லை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்க எதுவும் போர் அடிச்சு என்ன எம்பிஎலை பற்றி போட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப்பை பற்றி தெரியலையோ அந்த ஆப்பை பற்றி கேளுங்க, நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள கொண்டு வந்தது உங்கள் மீட்டா. இதே நல்ல வீடியோ போய் நான் எடுத்து வரட்டா. அப்போ என் சப்ஸ்கிரைபருக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். டாட்டா.